Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்திட்டு இந்த சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வறுவல் இல்லைன்னா கருவாடு தொக்கோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நான் இங்கே வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய் எது வேணாலும் போட்டு செய்யலாம். ஆனால் நான் இங்கே இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் மாத்திரம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். மல்லி இலை கார்னிஷ் பண்ணுறதுக்கு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/2 கப் தக்காளி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 8 பச்சை மிளகா. இந்த சாம்பாரில் நம்ம மல்லிப்பொடி, மிளகா பொடி, சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் இங்கே 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயமும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள். சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச பருப்பு, அதோடைய எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், கட்டி பெருங்காயம், தக்காளி, எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள். இங்கே நான் 1/2 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். 5 விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்திட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய்க்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு 1 செகண்டுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட இப்போ நான் இங்கே 1 கப் தண்ணி சேர்க்குறேன் காய் வேக வைக்கிறதுக்கு. நம்ம இப்போ காயை வேக வச்சுட்டு பார்க்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் ஜீரகத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம காயை பார்த்துடலாம். காய் நல்லா வெந்தோடனே நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க பருப்பை அது கூட சேர்த்திடலாம். மூடி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதோட சேர்த்திடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாம்பாரை கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நமக்கு இப்போ இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம இப்போ ஜீரகம், கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்திட்டு நம்ம இப்போ சாம்பாரில் இதை தாளித்து கொட்டிடலாம். இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.